டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான லெமன் ரைஸ், அதுவும் லெமன் இல்லாமலே பண்ண போகிறோம். வெரைட்டி ரைஸ்லேயே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபேவரட்டான ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தான். இந்த லெமன் ரைஸை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுத்து விடலாம், அருமையாக இருக்கும். இன்றைக்கி இதோட சேர்த்து ஒரு சூப்பரான சைடிஷும் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சாயந்தரம் டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு வரும்போது ஒரு பருக்க கூட இருக்காது. அந்தளவுக்கு அருமையாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் லெமன் இல்லாமல் லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, சமையல் கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூனு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லெண்ணெயில் காஞ்ச மிளகா சின்னதாக ஒரு 4 மிளகா எடுத்துட்டு அதை 2 கிள்ளிட்டு உள்ள சேர்த்துடலாம். ஒரு 25 கிராமு நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு தான், அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் உள்ள சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லேசாக ஒரு பரட்டி விடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு மிதமாக இருக்கட்டும். இன்றைக்கி லெமன் இல்லாமல் அதுக்கு பதிலாக நம்ம பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கோம். பெரிய நெல்லிக்காய் ஒரு 4 காய் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 75 ml தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் நம்ம இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தாளிப்பில் அதை ஊற்றிடலாம். தாளிப்பில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விடுங்க. வழக்கமாக நம்ம துருவி போட்டும் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்து நெல்லிக்காய் அப்படின்னாலே கொஞ்சம் பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இது ஒரு லெமன் ரைஸ் மாதிரி அந்த நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்து பண்ணும்போது அவங்க லெமன் ரைஸ்ன்னு சாப்பிடுவாங்க. நம்ம சொல்லவே தேவையில்லை. டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்காக இந்த டைப்பில் பண்ணியிருக்கோம். இப்போ நெல்லிக்காய் சாறு ஊற்றின உடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து நெல்லிக்காய் ரைஸுக்கு ஒரு 250 கிராம் அரிசி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, சாதாரண அரிசி தான், அதை எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உலை தண்ணி நல்லா நிறைய வச்சு நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பொழுன்னு நைஸாக வேக வச்சு அப்படியே நல்லா வடித்து தட்டில் போட்டு நல்லா ஆற போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா விரைவி வச்சுருக்கோம். அந்த ரைஸ் தான் இது. இது வந்து 250 கிராம் வெயிட்டில், அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப் ரைஸ் எடுத்து நம்ம வேக வச்சு நல்லா உதிரியாக வச்சுருக்கோம். தாளிப்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மங்க ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த ரைஸை எடுத்து அந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். நம்ம போட்டிருக்கிறது வடிச்சிருக்கக்கூடிய இந்த சாதத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா பொழுன்னு கலந்து விடுங்க. நான் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருந்தேன் தாளிப்பில். ஏன்னா நம்ம வந்து சோறு வடிக்கும் போது அதில் வேறு உப்பு சேர்த்துட்டோம், அதனால் அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நமக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து பச்சை மிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. லெமன் இல்லாமல் லெமன் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படியே போயிடாதீங்க. இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ஒன்று செய்ய போகிறோம், அதையும் பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து இதுக்கு தேவையான சைடிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. சூடாகிட்டுருக்கு. கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சீரகம் நல்லா பொரியிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிடலாம். 2 பிஞ்சு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க தாளிப்பில். அடுத்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தொலியெல்லாம் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம்.
இது வந்து அவிக்காத உருளைக்கிழங்கு தான், பச்சை உருளைக்கிழங்கு. அப்படியே நம்ம வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம். இப்போ உள்ளே சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நம்ம இதை இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலாவில் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். அடுத்து ஒரு மூடி போட்டு நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நமக்கு மசாலா நல்லா வெந்துருச்சு. வந்தோடனே இப்போ நம்ம திறந்துக்கலாம். திறந்துட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு இன்னும் அடுத்து சேர்க்க வேண்டியிருக்கு. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா அப்படி லேசாக மேலாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை அப்படி பொடிசாக கட் பண்ணி அதையும் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக அந்த கரம் மசாலா போடும்போது சூப்பராக ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே பன்னீர் துண்டுகள் மாதிரி அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் போல் இருக்கும், துண்டு துண்டாகவும். பன்னீர் இல்லாமையும் பன்னீர் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அருமையாக தயாராகிருக்கு. அதாவது லெமனே இல்லாமல் லெமன் ரைஸு, பன்னீரே இல்லாமல் பன்னீர் மசாலா சூப்பராக தயாராகிருக்கு. அசல் அப்படியே லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் லெமன் பிளியலை நம்ம நெல்லிக்காய் நல்லா அப்படி உதிரியாக அந்த ரைஸ் எடுத்து சூப்பராக இருக்கு. அப்படியே அந்த ரைஸோட அந்த காரசாரமான அந்த மசாலா உருளைக்கிழங்கு எடுத்து சூப்பர் காம்பினேஷன். இதே காம்பினேஷனில் நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா விடாமல் கேட்பாங்க திரும்ப திரும்ப. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான ரைஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.